அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நித்யா, சர்டிஃபைடு கெரியர் கன்சல்டன்ட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் கீழ இருக்கு. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில இருக்கு. இதுல வந்து 6 கேம்பஸ் இருக்கு. சென்னை, மும்பை, நவி மும்பை, கொல்கத்தா, கொச்சி, விசாகப்பட்டினம்னு 6 பிளேசஸ்ல இதனோட கேம்பஸஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து இந்த கேம்பஸஸ்ல அட்மிஷன்ஸ்க்காக கண்டக்ட் பண்றாங்க. இயர்லி ஒன்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம் வந்து ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ யூஜி, பிஜி 2த்துக்குமே இந்த எக்ஸாம் வந்து நம்ம எழுதி தான் ஆகணும். ஐஎம்யூல சேரணும் அப்படின்னா. ஸோ இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். 3 ஹவர்ஸ் நடக்கும் இந்த எக்ஸாம். ஸோ இதுல கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸா தான் இருக்கும். டோட்டலா 200 கொஷின்ஸ் இருக்கும். கரெக்ட் ஆன்சருக்கு +1 மார்க். நெகட்டிவ் மார்க்கும் இதுல இருக்கு. -0.25, அதாவது ஒரு தப்பான கொஷினுக்கு -0.25 டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்துட்டு நம்ம இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில யூஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, பிஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, நம்ம இந்த எக்ஸாம் கண்டிப்பா எழுதி தான் ஆகணும். இதுல வந்து என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், ஜெனரல் ஆப்டிடியூட். ஸோ 5 செக்ஷன்ஸ்ல கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலா 200 கொஷின்ஸ் நம்ம எழுதணும். ஸோ நான் வந்து இங்க வந்து ஜென்ரலா ஸ்கூல் சிலபஸ் தான் இதுக்கு இருக்கும். ஸோ நான் சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்தது தான். ஸோ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டாபிக்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு எப்படி சிலபஸ் செக் பண்றதும் நான் இந்த வீடியோல லாஸ்ட் ஸ்லைட்ஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஜென்ரலா ஸ்கூல் +1, +2ல இருக்கிற டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ பிசிக்ஸோட சிலபஸ், கெமிஸ்ட்ரியோட சிலபஸ் வந்து நான் இந்த ஸ்லைட்ல லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மேத்தமெட்டிக்ஸோட சிலபஸ், இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட் வந்து காமனா எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் என்ன டாபிக்ஸ் இருக்குமோ அதுதான் இதுலயும் இருக்கும். ஸோ இதுல வந்து யூஜி கோர்சஸ் என்னென்ன இருக்கு, அதாவது இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, அதாவது சென்னை, அந்த 6 கேம்பஸஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில இருக்கு. 6 கேம்பஸஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுல என்னென்ன யூஜி கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ், பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓசோன் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ், பிஎஸ்சி ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர், பிஎஸ்சி மேரிடைம் சயின்ஸ், பிபிஏ ப்ரோக்ராம். இந்த ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேரும் மேரிடைம் சயின்ஸும் வந்து எவ்ரி இயர் கம்பல்சரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்பப்ப அவங்க ரிவைஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, சம்டைம்ஸ் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து செக் பண்ணிட்டு தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ கோர்சஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ்னு 1 இயர் ப்ரோக்ராம் ஒண்ணு இருக்கு. ஸோ இத நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் நம்மளால படிக்க முடியும். ஸோ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா கோர்சஸும் எல்லா கேம்பஸ்லயும் இருக்காது. ஸோ நம்ம அத கவனமா செக் பண்ணிக்கணும். ஸோ பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் வந்து சென்னை கேம்பஸ், கொல்கத்தா, மும்பை கேம்பஸ்ல தான் இருக்கு. அதே மாரி பிடெக் நேவல் ஆர்க்கிடெக்சர் அண்ட் ஓஷோன் இன்ஜினியரிங் வந்து விசாகப்பட்டினம் கேம்பஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நான் 3 சொன்னேன் இல்லையா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் 3 இயர்ஸ். அது வந்து சென்னை, கொச்சி, நவி மும்பை கேம்பஸ்ல இருக்கு. மேரிடைம் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு இயர்க்கும் சம்டைம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, சம்டைம்ஸ் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து சென்னையிலயும், மும்பை, நவி மும்பைல இருக்கும். அதாவது செலக்டட் இயர்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம அத வந்து நம்ம அப்ளை பண்ற இயர்ல அந்த கோர்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்து ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேரும் அதே மாரி தான். ஸோ அது மெயினா இந்த 6 கேம்பஸ்ல எங்கேயும் இருக்கிறதில்ல. ஸோ அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல வந்துட்டு இது இருக்கும். அஃபிலியேட்டட் காலேஜுக்கும் நம்ம வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ டிப்ளமோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் கோர்ஸ், நாட்டிக்கல் சயின்ஸ். அது சென்னை அண்ட் நவி மும்பை கேம்பஸ்ல இருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து நான் வெப்சைட்ட வந்து நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன். நீங்க அதுல போய் திருப்பி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த யுஜி கோர்சஸ்க்கு வந்து எப்படியெல்லாம் அட்மிஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிபிஏ தவிர மத்த எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம இந்த ஐஎம்யூ சிஇடி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இந்த மார்க்க வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். பிபிஏக்கு மட்டும் நமக்கு 12th மார்க் இருந்தாலே அப்ளை பண்ண முடியும். ஸோ பிபிஏ பத்தி பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த பிஎஸ்சி, அதாவது யுஜி கோர்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஐஎம்யூ சிஇடி எக்ஸாம் கண்டிப்பா எழுதி ஆகணும். ஸோ அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இங்க குடுத்திருக்க கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட் கவுண்ட் தான். ஸோ ஒவ்வொரு இயரும் வந்து நம்பர் வந்து வேரி ஆகும். ஸோ நம்ம ஐஎம்யூக்கு கீழ இருக்கிற அஃபிஷியல் வெப்சைட்ல இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து நம்மளால செக் பண்ண முடியும். ஸோ நான் சில காலேஜஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காலேஜஸ் வந்து புனே, சென்னை, நொய்டா, தமிழ்நாடு, இந்த மாரி பாலக்காட், அந்த மாரி இடத்துலலாம் இருக்கு.
ஸோ நம்ம இங்க சேரணும்னாலும், நாம இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கண்டிப்பா எழுதி அந்த ஸ்கோர் இருந்தா தான் நம்மளால சேர முடியும். ஸோ இந்த காலேஜஸ்க்கும் நம்ம கவுன்சிலிங் மூலியமா தான் ஐஎம்யூ போர்ட்டல் மூலியமா தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஐஎம்யூ அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல நம்ம சேரணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதிட்டு, ரேங்க் அப்டைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கவுன்சிலிங்ல நம்ம வந்து அதாவது பிஇ கவுன்சிலிங் எப்படி நம்ம போடுறோமோ மார்க்க வச்சு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி நம்மள கால் பண்ணி கவுன்சிலிங் பண்றாங்களோ, அதே மாரி தான் டெக்னிக்கல் கோர்ஸ் அதாவது ஐஎம்யூ அஃபிலியேட்டட் காலேஜஸ் அதாவது இந்த 6 அஃபிஷியல் கேம்பஸ் இல்லாத அதர் காலேஜஸ்க்கும் நம்ம இதே மாரி தான் இந்த எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் மூலியமா தான் போக முடியும். அந்த 6 கேம்பஸஸ் அதுக்கப்புறம் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல இருக்கிற நான் டெக்னிக்கல் கோர்ஸ் அப்படின்னா பிபிஏ கோர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இந்த எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. 12th மார்க் இருந்தாலே போதும். ஸோ மெயினா என்ன நம்ம இந்த ஐஎம்யூல கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் வந்து கோர்ஸ் அவைலபிலிட்டி அதே மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் அதாவது எவ்வளோ கோர்சஸ் இருக்கு ஒரு கேம்பஸ்ல 40, 45 அப்படிங்கிற அந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்ம எவ்ரி டைம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து நம்ம கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து யாரெல்லாம் எழுதலாம், எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் கோர்ஸ் அதாவது பிடெக்ல 2 கோர்ஸ் இருக்கு. பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அதே மாதிரி டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி டெக்னிக்கல் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா 10th அண்ட் +1, +2ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டா படிச்சிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல வந்துட்டு அவங்க 60% மார்க் இருக்கணும். இங்கிலீஷ்ல வந்து மினிமம் 50% மார்க் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜி ஷிப்பிங் நார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். அதாவது நார்மல் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லாம, நீங்க வந்து டிஃபரெண்டா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் +1, +2ல சூஸ் பண்ணவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அதர் குரூப் சூஸ் பண்ணவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியாது. அதாவது டெக்னிக்கல் கோர்சஸ்க்கு நான் சொல்றேன். பிபிஏக்கு கிடையாது. டெக்னிக்கல் கோர்சஸ்க்கு. ஸோ ஏஜ் கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 25 இயர்ஸ் இருக்கலாம். ஸோ மினிமம் 25 இயர் அதாவது +2லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ள நம்ம இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ ரிலாக்சேஷனும் இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கலாம். அதே மாரி ரிசர்வேஷன் பாலிசியும் இருக்கு. இதுவும் சேஞ்ச் ஆகும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து ஸோ சி கோயிங் கோர்சஸ் அப்படின்னா, அதாவது டெக்னிக்கல் கோர்சஸ். டெக்னிக்கல் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா, டிஜி ஷிப்பிங் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இத அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு. ஸோ பிபிஏ கோர்சஸ்க்கு வந்து அந்த மாரி தேவையில்ல. நான் நார்மல் பிசிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ் குடுத்தாலே போதும். ஸோ கவுன்சிலிங் அப்ப நம்ம இந்த சர்டிஃபிகேட்ட வந்து கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி ரேங்க்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்க கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட்ட வந்து நம்ம அது கூட அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த dgshipping.government.in அப்படிங்கிற வெப்சைட்ல விசிட் பண்ணிட்டு, நம்ம வந்து பர்ட்டிகுலர் டாக்டர வந்துட்டு சூஸ் பண்ணி, அவர்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணிட்டு நம்ம போனோம்னா, அவங்க வந்து நம்மள டெஸ்ட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் குடுத்துருவாங்க. ஸோ பர்ட்டிகுலரா அந்த அந்த வெப்சைட்ல இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் நம்ம செக் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இது வந்து டெக்னிக்கல் கோர்சஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த சர்டிஃபிகேட் தான் ரெக்வயர்டு. ஸோ இத நம்ம எக்ஸாம் எழுதினோனே, எக்ஸாம் நமக்கு ரேங்கிங் வந்தோனே நம்ம இந்த சர்டிஃபிகேட்ட வந்து அப்டைன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மலா எப்படி இருக்கும்? அதாவது 6 கேம்பஸ் அதுக்கப்புறம் வந்து அஃபிலியேட்டட் காலேஜ் எல்லாத்துலயும் வந்து நம்ம வந்து எப்படி இந்த காலேஜ்ல சேரணும்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஐஎம்ஏ அஃபிஷியல் வெப்சைட்ல வந்துட்டு நம்ம எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தேவையானதெல்லாம் இது பண்ணி ஆம், எக்ஸாம் எழுதி மெரிட் லிஸ்ட் வந்துரும். ஸோ அந்த ஸ்கோர வச்சு நம்ம ஆன்லைன்ல சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது இன்ஜினியரிங்க்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோமோ, அந்த மாரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு அலாட் ஆயிட்டு நமக்கு கவுன்சிலிங் வரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. சிம்பிள் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிலபஸ் எங்க போய் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.imu.edu.in இதான் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம சிலபஸும் ஆ அ அதே மாரி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதுல தான் வரும். நம்ம அங்க போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது வேணும், இன்ஃபர்மேஷன் அதாவது நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த 2வது வெப்சைட் அதாவது admission.org.in அதுல போயிட்டு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 2 வெப்சைட்லயும் நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ஸோ சிலபஸோட பிடிஎஃப், மாடல் கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் அதாவது ஈச் செக்ஷனுக்கு அதாவது பிசிக்ஸ், ச கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இங்கிலீஷ், ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்ஷனுக்குமே அவங்க வந்து போட்டிருப்பாங்க. நம்ம அங்க போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதனோட இந்த இந்த டைம்லைன் வந்து இங்க குடுத்திருக்கிறது அப்ராக்ஸிமேட் டைம்லைன் தான்.
ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் மார்ச்ல வரும். எக்ஸாம் வந்து மே, ஜூன்ல இருக்கும். கவுன்சிலிங் வந்து ஜூன், ஜூலைல இருக்கும். அதே மாரி வந்துட்டு அப்ளிகேஷனுக்கு வந்து 1 மந்த் டைம் குடுத்துருப்பாங்க. ஸோ ரிசல்ட்டும் ஜூன்லயே வந்துரும். ஸோ நமக்கு சீக்கிரமா அதாவது அ அ எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம எக்ஸாம் +2 ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம இதுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் ப்ராசஸ். ஸோ டைம்லைன் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு டெக்னிக்கல் கோர்ஸஸ்க்காக. ஸோ பிபிஏ கோர்ஸஸும் அங்க இருக்கு. பிபிஏல வந்து 2 கோர்ஸஸ் இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ், ரிட்டெய்லிங் அண்ட் காமர்ஸ் கோர்ஸ், மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ்னு 2 கோர்ஸஸ் இருக்கு. ஸோ இந்த 2 கோர்ஸஸ்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ஐஎம்யூ சிஇடி எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் இல்ல. நீங்க 12th மார்க் பேஸ் பண்ணி கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணா போதும். ஸோ இதுக்கும் நம்ம அப்ளை பண்றதுக்கு imu.edu.in அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம நார்மலா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் கூப்பிட்டு நமக்கு சீட் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ நார்மல் கவுன்சிலிங் அதாவது நம்ம ஐஎம்யூ சிஇடி எழுதி டெக்னிக்கல் கோர்சஸ்க்கு அதனோட ஸ்கோர அப்ளை அப்ளை பண்ணி நம்ம கவுன்சிலிங்க்கு போவோம். பட் பிபிஏக்கு வந்து நம்ம +2 மார்க் அப்ளை பண்ணி கவுன்சிலிங்க்கு போவோம். ஸோ போத் ஆர் சேம் தான். அதே மாரி பிபிஏல 2 ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ லாஜிஸ்டிக்ஸ், ரிட்டெய்லிங் அண்ட் காமர்ஸ் வந்து சென்னை கேம்பஸ்லயும், கொச்சி கேம்பஸ்லயும் இருக்கு. மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் வந்து விசாகப்பட்டினம் கேம்பஸ்ல இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் எழுத யார் எலிஜிபிலிட்டினா எனி ஸ்ட்ரீம்ஸ். ஸோ வந்து டெக்னிக்கல் கோர்சஸ் எழுத வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படிச்சிருக்கணும். பட் இவங்க வந்து +2ல வந்து எனி ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்திருக்கலாம். ஸோ மினிமம் மார்க் வந்து 50% அக்ரிகேட் இருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல மினிமம் மார்க் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்டா அவங்க படிச்சிருக்கணும். ஸோ ஏஜ் லிமிட்ன்னு அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன்ல பெருசா எதுவும் சொல்லல. ஸோ இருந்தாலும் நம்ம நோட்டிஃபிகேஷன ஒரு வாட்டி கேர்ஃபுல்லா செக் பண்ணி எப்பயாவது குடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்துட்டு நமக்கு ஜெனரல் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். நார்மல் பேசிக் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலே போதும். அந்த டிஜி ஷிப்பிங் வந்து நமக்கு இதுக்கு தேவையில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த டிஜி ஷிப்பிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிக்கிட்டே வரோம்ல. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங். ஸோ இவங்க வந்து இந்தியாஸோட மேரிடைம் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி அப்படிங்கிறவங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடன்சி, கன்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி நமக்கு சில மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து அதாவது ஆன்கோயிங் அதாவது டெக்னிக்கல் கோர்சஸ் முடிச்சவங்க ஷிப்ல போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஸோ நம்ம வந்து ஐஎம்யூ எக்ஸாம் எழுதி அப்ளிகேஷன் அதாவது கோர்சஸ்க்கு அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன் போடும்போது கவுன்சிலிங்க்கு போடும்போது நமக்கு வந்து நார்மல் சர்டிஃபிகேட் இருந்தா போதும். இந்த சிஓசி, சிடிசி அதே மாரி எஸ்டி, சிடபிள்யூ இது வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஆனா, அ நம்ம வந்து அ அட்மிட் ஆயிட்டு நம்ம டியூரிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிற டைம்ல நம்ம வந்து ஷிப்ல போக வேண்டிய சிச்சுவேஷன் வருது. ட்ரெய்னிங்க்கெல்லாம் அப்படின்னா, அப்ப நம்ம இந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா வாங்கி வச்சிருக்கணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்ப தேவைப்படும் அப்படின்னா, நான் சொன்ன மாரி தான். ஸோ ஜாயினிங் அதாவது ஷிப்ல நீங்க போகணும், ட்ரெய்னிங் ஸ்டேஜ் வரும்போது தான் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதுவும் பிபிஏக்கு கிடையாது. ஸோ பிபிஏ கோர்ஸ் சூஸ் பண்றவங்க ஷிப்ல போக முடியாது. அவங்க வந்து சி கோயிங் கிடையாது. ஸோ டெக்னிக்கல் கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களால வந்து சி கோயிங்ல இருக்க முடியும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பா இந்த சர்டிஃபிகேட்ஸ வந்து அப்டெயின் பண்ணியிருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போதே அவங்க வந்து டிஜி மெடிக்கல் சர்டிஃபிகேட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதே மாரி அங்க போய் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்க டியூரிங் ட்ரெய்னிங் டைம்ல வந்து அவங்க இந்த சிடிசி அதே மாரி சிஓசிங்கிற இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி வாங்கி வச்சிரணும். அப்பதான் அவங்க வந்து அலவுட் ஷிப்ல போறதுக்கு. ஸோ இதுதான் ஐஎம்யூ பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஃபர்தரா எந்த டீட்டெயில்ஸாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதனோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ ஈஸியா நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த சிலபஸ்ல இருக்க ஈச் ஹெட்டிங்க வந்து நீங்க வந்து கேர்ஃபுல்லா நோட் பண்ணிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதுங்க. அதே மாரி இந்த எக்ஸாம்க்கு மட்டும் தான் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து ரொம்ப கம்மி. ஸோ மத்த எக்ஸாம் அதாவது யுபிஎஸ்சி எக்ஸாம்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா, இது வந்து ரொம்ப கம்மி. ஸோ நம்ம ஈஸியா மெரிட் லிஸ்ட்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.